الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமா. இருளக தூதர் கருணை நாயகம் காருண்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய மற்றா கிருபை என்றென்றும் குன்றி நிலவட்டுமா. மாதங்களில் 12 மாதத்திற்கும் பெயர்கள் இருக்கிறது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், துல்கஅதா, இப்படி என்னங்க 12 மாதத்திற்கும் பெயர்கள் இருக்கிறது. இந்த 12 மாதத்திற்குண்டான பெயர்களும் திருக்குர்ஆன்ல இருக்குதா அப்படின்னா இல்ல. ஒரே ஒரு மாதத்தை தவிர. என்னங்க? ஒரே ஒரு மாதத்தை தவிர அல்லாஹ் ஒரே ஒரு மாதத்தை மட்டும்தான் திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்தை பற்றி அறிமுகப்படுத்தும் போது இது குர்ஆன் இறங்கிய மாதம் என்று சொல்லும் போது அந்த குர்ஆனுடைய வசனத்துல எது வருதுங்க? ரமதான். என்ன மாதம்? ரமதான்ங்கிற மாதனுடைய வார்த்தை திருக்குர்ஆன்ல ஒரே ஒரு மாதத்தினுடைய பேர் மட்டும்தான் வருது. பாக்கி 11 மாதத்தினுடைய பேரும் யார் சொல்லி கொடுத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப ரமதானுடைய அந்த ஒரு மாதத்தினுடைய பெயருக்கு முழுமையான ஒரு விளக்கம் என்ன? ரமதான்ங்கிற வார்த்தையை சொல்றோம். ரமலானுக்கு என்ன பொருள்? ரமலானுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 எழுத்து இருக்கு. எத்தனை எழுத்து இருக்குங்க? ரா, மீம், லாது, அலிஃப், அதுக்கடுத்து என்னங்க? நூன். மொத்தம் எத்தனை எழுத்து? 5 எழுத்து. ர, ம, லா, இந்த லாதோட சேர்ந்து ஒரு அலிஃப், 4 எழுத்து, நூன் 1, 5 எழுத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதத்தை பற்றி அறிமுகப்படுத்தும் போது ஜா ஷஹ்ருல் முபாரக், இந்த மாதம் ஒரு பரக்கத்திற்குரிய மாதம். வ அவ்வலுஹு ரஹ்மத்துன், இதனுடைய ஆரம்பம் இருக்கிறது, இது ரஹமத்தை கொண்டிருக்கிறது. வ அவ்ஸதுஹு மக்ஃபிரத்துன், இதனுடைய நடுப்பகுதி இருக்கிறது, மன்னிப்பை கொண்டிருக்கிறது, மக்ஃபிரத்தை கொண்டிருக்கிறது. வ ஆகிருஹு இத்தத்தும் மினன் நார், இதனுடைய கடைசி என்னங்க? நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுதல் இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 5 வார்த்தைகளை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இதுல ரா முதல் வார்த்தை என்னங்க? ரா. ராவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரஹ்மத். என்னங்க? ராவுடைய முதல் எழுத்துக்கு அல்லாஹுடைய ரஹ்மத். மீமுடைய 2வது வார்த்தைக்கு என்னங்க? மக்ஃபிரத். என்னங்க? மக்ஃபிரத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அதனுடைய அதாவது 2வது பகுதி மக்ஃபிரத்னு சொன்னாங்கல்ல, வௌஸத்துஹு, அதனுடைய நடுப்பகுதி என்னங்க? மக்ஃபிரத்னு சொன்னாங்கல்ல. அப்ப 2வது வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்னங்க? மீமுக்கு மக்ஃபிரத். லாஹுக்கு என்ன அர்த்தம்? லமஉம் பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு உத்தரவாதம். எத்தனையோ அமல்களை செய்றோம், ஆனா சொர்க்கவாசிகளுக்கு மட்டும் அல்லாஹ் பிரத்யோகமான ஒரு வாசல் வச்சிருக்கான். என்ன வாசலுங்க? ரய்யான். ரய்யான். என்ன வார்த்தை? என்ன வாசல்? என்ன வாசல்? ரய்யான்ற வாசல். அதனாலதான் இந்த லாதுடைய அர்த்தத்திற்கு, லாதுடைய விஷயத்திற்கு என்ன அர்த்தம் கொடுக்கப்படுது? லமஉம் பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு உத்தரவாதம் கொடுக்கப்படுது. அடுத்து அலிஃப் இருக்கு. அமனும் பினன் நார், நரகத்திலிருந்து விடுதலை. என்னங்க? அலிஃப்க்கு என்னங்க? நரகத்திலிருந்து விடுதலை. இப்ப 4 விஷயம் முடிஞ்சிருச்சு இல்ல? கடைசியா இருக்குது எது மட்டுங்க? நூன் இருக்கு. என்ன இருக்கு? நூன் இருக்கு. இந்த 4 விஷயங்கள்ல நம்ம ரஹமத்தை பெற்றுக்கிட்டு மக்ஃபிரத்தையும் பெற்றுக்கிட்டு என்னங்க? அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் நம்ம பெற்றுக்கிட்டு சொர்க்கத்தை கொண்டு உத்தரவாதம் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னா, நரகத்தை கொண்டு பாதுகாவல் தேடட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய நூர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நூர். அதாவது நூனை கொண்டு முடிக்கப்படுது. இந்த ரமதான்ல நூனை கொண்டு முடிக்கப்படுது. அப்ப நூறு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த 4 விஷயங்களும் இருந்தது என்று சொன்னால்
நமக்கு அல்லாஹுடைய நூர் கியாமத்துடைய நாள்ல தன்னையே அல்லாஹ் கூலியாக்கிக்கிறான்ல. மத்ததுக்கெல்லாம் அல்லாஹ் கூலியை கொடுப்பான். தொழுதலுக்கு கூலி அல்லாஹ் கொடுக்குறான். தொழுதலுக்கு கூலி என்ன பண்றான்? தொழுதவங்களுக்கு ஒரு கூலியை கொடுக்குறான். அதே மாதிரி என்னங்க, ஜகாத் கொடுத்தவங்களுக்கு ஒரு கூலியை கொடுக்குறான், குர்ஆன் ஓதுனவங்களுக்கு ஒரு கூலியை கொடுக்குறான். ஆனால் நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லும் போது இதுக்கு கூலி கிடையாதுப்பா, கூலி நான் தான் அப்படின்னு. என்னங்க, இதற்கு நானே கூலி அப்படிங்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ரமலானுடைய ஒரு அற்புதமான ஒரு குரலை கொண்டுதான் இந்த ரமலான் அப்படிங்கிற வார்த்தை. இந்த ரமலானுடைய மாதத்துலதான் எது இறக்கப்பட்டுச்சு? திருக்குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. நேற்று ஆயத்துல் குர்சியை பற்றி விரிவான முறையில அழகான முறையில் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம்னு சொன்னா, ஏன் ஆயத்துல் குர்சி சிறந்த ஒரு அத்தியாயமாக, சிறந்த ஒரு வசனங்களாக இடம்பெறுகிறது என்று சொன்னால், சிறந்த ஆயத்தாக இருக்கிறது என்று சொன்னால், அதுல 2 வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தைங்க இருக்கு? தாரக மந்திரம். 2 அற்புதமான சொற்கள் இருக்குது. அந்த 2 சொல்லு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். என்னங்க? ஹய்யுல் கய்யூம். இந்த 2 வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க? இந்த 2 வார்த்தைக்கு இவ்வளவு விதமான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நிலைத்திருப்பவனே அப்படின்னு அர்த்தம். யா ஹய்யூ, உயிர்ப்பிப்பவனேன்னு அர்த்தம். யா கய்யூம்னா என்னங்க? நிலைத்திருப்பவனேன்னு அர்த்தம். இந்த 2 வார்த்தைகளும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இதை இஸ்முல் ஆலம் என்பதாக சொல்லப்படுது. என்ன வார்த்தைங்க? அதாவது அல்லாஹ்வுக்கு எத்தனை இஸ்முகள் இருக்குது? 99 இஸ்முகள் இருக்குது. அந்த 99 இஸ்முகள்ல ஒரே ஒரு இஸ்மு இருக்குது. அதை கொண்டு அல்லாஹ் இடத்துல நீங்க துஆ செஞ்சீங்கன்னா, எந்த துஆவா இருந்தாலும் அல்லாஹ் கபூல் செஞ்சுருவான். நீங்க எது கேட்டாலும் கிடைக்கும். மலையை தங்கமாக்கணுமா? ஆக்கிடலாம். உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா? நீங்க டாக்டர் ஆகணுமா? நீங்க என்ன ஆகணுமோ, நீங்க என்ன கேட்கறீங்களோ அல்லாஹ் கபூலாக்கி கொடுப்பான். அந்த 2 வார்த்தை, அதுதான் என்னங்க? இஸ்முல் ஆலம். அந்த இஸ்முல் ஆலம் என்னங்க? யா ஹய்யூ யா கய்யூம். யா ஹய்யூ யா கய்யூம். அதனால தான் ஆயத்துல் குர்சி சிறந்த ஒரு வசனங்களாக இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில, மஸ்ஜித் நபவியில ஒரு சஹாபி வர்றாங்க. சஹாபி வந்து உட்கார்ந்து துஆ செய்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு துஆன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்னகல் ஹம்து லா இலாஹ இல்லா அன்தல் மன்னான் பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம் அப்படிங்கிற அந்த துஆவை ஓதிக்கிட்டு இருக்காங்க. அந்த சபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்காங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் என்ன துஆ கேட்கிறாருன்னு தெரியுமா? என்னங்க? அவர் கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படக்கூடிய இஸ்முல் ஆலத்தை கொண்டு, சிறப்பிற்குரிய அந்த பேரு, அந்த இஸ்முல் ஆலத்துக்கு வார்த்தைக்கு என்னங்க விளக்கம்? சிறப்பிற்குரிய பேரு. அந்த சிறப்பிற்குரிய பேரை கேட்டா துஆ கபூலாகும்ல, அதை கொண்டு கேட்கிறாரு அவரு. அதை கொண்டு அவர் கேட்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், நீதான் இந்த உலகத்தில் உண்டான எல்லாவற்றையும் எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாமல் படைத்திருக்கிறார். நீ சங்கை மிக்கவன், நீ மகத்துவம் மிக்கவன், நீதான் நிலைத்திருப்பவன் அப்படிங்கிற அந்த வாசகத்தை, அந்த சொற்களை சொல்லி துஆ கேட்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு. இப்ப இதுக்குள்ள இருக்குது அப்படின்னா என்ன வார்த்தை? கடைசியா முடிக்கும் போது யா ஹய்யூ யா கய்யூம். இதே வார்த்தையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய யுத்த களத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்த களம் துவங்குவதற்கு முன்பதாக 3 மணி நேரம் துஆல கூர்ந்து கேட்கிறாங்க, சுஜூதுல விழுந்து கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். யா அல்லாஹ், இந்த சின்னஞ்சிறு கூட்டத்தை நீ அழித்து விட்டால், எத்தனை பேர் தாங்க பத்ருடைய களத்துல? 313 சஹாபாக்கள். எதிரிகளை பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்டவங்க. இஸ்லாத்தினுடைய முதல் போர் எத்தனை பேருங்க? எதிரிகள் 1000 பேரு. நம்மகிட்ட இருந்தவங்க 313 பேர். அந்த 313 பேர்ல எல்லாம் ஈமானுடைய உறுதியில இருந்தவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்காக கேட்ட துஆ ஒரு அற்புதமான வார்த்தை. சுஜூதுல விழுந்து துஆ கேட்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரமாக சுஜூதுல விழுந்தாங்க, எந்திரிக்கவே இல்லை. தஹஜ்ஜுத் நேரத்துல இது நடக்குது. 3 மணி நேரம் துஆ கேட்கிறாங்க. அந்த 3 மணி நேரத்திலேயே அவங்கள்ட்ட இருந்து பெற்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, என்ன வார்த்தைங்க?
யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். நிலைத்திருப்பவனே, என்னங்க, நிலைத்திருப்பவனே, நித்திய ஜீவனே அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டு யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக, உன்னுடைய அருளை கொண்டு அஸ்தகீஸ், நான் உதவி தேடுறேன். இந்த சின்னஞ்சிறு கூட்டத்தை நீ அழிச்சிட்டேன்னு சொன்னா அல்லாஹ் என்று சொல்வதற்கு இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல எதை பயன்படுத்துறாங்க? இஸ்முல் ஆலமாக இருக்கக்கூடிய யா ஹய்யு யா கய்யூம்ங்கற வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. அப்ப பல தஃசீர்கள்ல சொல்லப்பட்டது, பல இமாம்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா யா ஹய்யு யா கய்யூம்ங்கற வார்த்தை என்னங்க? இஸ்முல் ஆலம். அதனால நம்ம ஒவ்வொரு துஆக்கள்லையும் எதை கேட்கணுங்க? இஸ்முல் ஆலத்தை கொண்டு கேட்கணும். அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த துஆவும் அதான், அல்லாஹும்ம யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். காலையில ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை ஓதிக்கமா, உனக்கு எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருவான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உனக்கு கிடைச்சிடும். இந்த வார்த்தையை நீங்க ஓதிக்கிட்டே வா, தொடர்ந்து ஓதிக்கொண்டே வா என்று சொல்லி தனது மகள், அன்பு மகனாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தையும் இந்த யா ஹய்யு யா கய்யூம் வார்த்தை தான். அதனால தான் ஆயத்துல் குர்சி சிறந்ததாக இருக்கிறது. ஆகா அல்லாஹ் தஆலா ஆயத்துல் குர்சியை மனனமிட்டு ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பின்பதாகவும் ஒவ்வொரு நேரங்களிலும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் தூங்கும் போதும் ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.